மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18. I am the living one. I died, but look, I am alive forever and ever. Revelation 1:18. 2024 February 10 காரை ஆண்டவர் கொடுத்தார். அதை டிரைவ் பண்ண ஒரே பயம். கிட்டத்தட்ட 3 மாதம் ஒவ்வொருவராய் ஃப்ரீ டைமில் வந்து டிரைவிங் பண்ண சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் என்னால் ஓட்ட முடியும் என்ற கான்ஃபிடென்ட் எனக்கு வரவே இல்லை. எனக்குள்ளே ஒரே போராட்டம். மார்ச் மாதத்தில் ஒரு நாள் பைபிள் ரீட் பண்ணும்போது கர்த்தாவே எழுந்தருளும் என்ற வார்த்தையை கொடுத்தார். அன்றிலிருந்து காரில் உட்கார்ந்தவுடன் கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொல்வேன். மே 18 சனிக்கிழமை அன்று என் இருதயத்தை உடைத்து ஆண்டவரிடம் அழுதேன். ஏசப்பா, நான் வேண்டான்னு சொல்லியும் நீங்கள் தான் கார் வாங்கி கொடுத்தீங்க. இப்போ டிரைவ் பண்ண முடியாமல் எனக்கு அசிங்கமாக இருக்கேன்னு அழுதேன். ஆண்டவர் அவருடைய சமாதானத்தினால் என்னை நிறைத்தார். அடுத்த நாள் ஆராதனையில் முதல் வேத பாடம் வாசிக்கும்போது கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்று வாசிக்கும்போது ஆண்டவர் இடைப்பட்டார். நான் அல்ல, அவருடைய கை என் மேல் அமரும் போது டிரைவ் பண்ண முடியும் என்று சொன்னார். இன்னும் நாட்கள் ஓடினது. ஜூன் 6 அன்று என்னுடைய பர்சனல் பைபிள் ரீடிங் மூலமாக நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல் என்றார். அன்று முதல் கர்த்தாவே எழுந்தருளும், நான் அல்ல கிறிஸ்துவே என சீட்டில் உட்கார்ந்தவுடன் ஜெபிப்பேன். ஜூலை 17 ஆண்டவரிடம் கேட்டேன், ஏசப்பா, நான் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணட்டுமா என்று. என் வேலை இன்னும் வரவில்லை என்று பதிலளித்தார். 2 மாதங்கள் ஓடியது. செப்டம்பர் 1 ஏசப்பா, எப்போ டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டேன். அன்றைய வசனத்தின் மூலம் பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னார். ஸ்டார்ட் பண்ண ஏசப்பா இன்னும் சொல்லலை என்று நேரம் கிடைக்கும்போது யாரோடாவது சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தேன். அக்டோபர் 1 கேட்டேன், இந்த மாதமாவது நான் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணட்டுமா என்று கேட்டேன். நீ சமாதானத்தோட போ என்று வார்த்தை வந்தது. தேங்க்யூ ஜீசஸ். அக்டோபர் 12, 2024 அன்று இரவு ஒரு டெஸ்ட் டிரைவ் தனியாக எடுத்து திரும்ப பார்க் பண்ண வைத்தார். அக்டோபர் 13 காலை சர்ச்சுக்கு எடுத்து செல்லலாம் என முடிவு செய்தோம். அன்று காலையிலேயே ஏசப்பா, இன்னைக்கு கார் எடுக்கணும், நீங்கள் பிளஸ் பண்ணுங்க என்று சொன்னேன். ஆண்டவர், நீ என் இருதயத்திற்கு ஏற்றவள் என்று பேசினார். க்ளோரி டு காட். எப்போதும் காரில் உட்கார்ந்தவுடன் கர்த்தாவே எழுந்தருளும், நான் அல்ல கிறிஸ்துவே என்று ஜெபம் செய்து காரை டிரைவ் பண்ண செய்கிறார். ஆம், ஒவ்வொரு அசைவிலும் நம்மோடு பேச ஆயத்தமாயிருக்கிறார். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறவராகையால் நம்மோடு பேசுகிறார். தேவன் பேசுவார் என்றால் நாம் அவரிடம் ஏன் கேட்கக்கூடாது? ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஆமென், ஆமென்.